Praise the Lord. இயேசுவின் பெரிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், தனந்தோறும் எங்களை வழிநடத்தி காத்து இன்றைய தினத்தில் உயிரோடு கர்த்தர் நம்மளை வைத்திருக்காருன்னு சொன்னார். கர்த்தரை நாம் அனைவரும் துதிக்க வேணும். கர்த்தர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நம்மளுடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நம்ம பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை ஆற்றுக்கூற்றின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 ஹல்லேலூயா. Hallelujah. 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மளுடைய வாழ்வின் கர்த்தரையே நம்பி வாழ்க்கை நடக்கும்போது கர்த்தர் செய்யும் பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை நம்மளுடைய வாழ்வில் காண்போம். இன்றைய நாள் தாவீது 57ஆம் சங்கீதத்தில் சொன்னபடி 57ஆம் சங்கீதம், தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியின் ஒதுக்குகையில், கெபி என்ற இடத்தில் ஒதுக்குகையில் எழுதின பாடலாகிய சங்கீதமாயிருக்கிறது. நம்மளுடைய வாழ்வின் அநேக காரியங்களை வாழ்க்கையை நம்ம தாண்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வில் சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் காயங்கள், சரீரத்தில் சுகம் இல்லாத நேரத்தில், நம்மளுக்கு வியாதி வர்ற நேரத்தில் நாம் எங்க போகிறோம்னு சொன்னா
டாக்டர் கிட்ட நாங்க போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய இருதயத்தின் காயங்கள், நம்மளுடைய இருதயத்தின் நெருக்கங்கள், நம்மளுடைய இருதயத்தை நொறுக்கும் காரியங்கள் வரும்போது நாம் எங்க போகிறோம் என்பதை 57ஆம் சங்கீதத்தில் தாவீதின் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமா நாம பார்க்கிறோம். தாவீது சவுல் கூட்டத்தோடு தாவீதை கொல்றதுக்கு, தாவீதை கடிச்சு சாப்பிடுறதுக்கு, தாவீதை கஷ்டம் கொடுக்கிறதுக்கு நெருங்கும் போது, எதிரிகள் நெருங்கும் போது தாவீது என்ன செய்கிறாரு? தாவீது இப்படிப்பட்ட டாக்டர் கிட்ட போனாரு. அவருடைய இருதயத்தின் அநேக காரியங்கள், அநேக பாடுகள், அநேக பயங்கரமான சூழ்நிலையை தாவீது அந்த சூழ்நிலை கூட இருக்கிற நேரம் என்று ஒன்றுமே ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. பக்கத்தில் பார்த்தா ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்றுமே இல்லை. யாருமே காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, காப்பாற்றவும் முடியாது, யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாத நேரத்தில் தாவீது எந்த ட்ரீட்மெண்ட் தாவீது எடுத்தாரு? யாரை நோக்கி பார்த்தாரு? இப்படிப்பட்ட டாக்டர் கிட்ட போனாரு. நம்ம சரீரத்தில் காயங்கள் வந்தா டாக்டர் கிட்ட போகிறோம். ஆனாலும் இருதயத்தின் இப்படி காயங்கள் வரும்போது, இப்படி நொறுக்கங்கள் வரும்போது, இப்படி சூழ்நிலைகள் வரும்போது தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. தாவீது நோக்கி பார்க்கிற இடம் கரெக்டான இடமா இருக்கிறது. தாவீது நோக்கி பார்த்து, எனக்கும் இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மையின் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது என்று ஆத்துமாவோடு இருதயத்தோடு கர்த்தரை கூப்பிட்டாரு. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். கர்த்தர் மட்டும்தான் தாவீதினுடைய இருதயத்தின் காயங்களை சுகமாக்க முடியும். கர்த்தர் மட்டும்தான் உண்மையான டாக்டரா இருக்கிறாரு. அதன் போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் நம்மளை சூழும் போது, அநேக நிந்தனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆபத்தான காரியங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்மளுடைய இருதயத்தின், நம்மளுடைய உள்ளத்தின் ஆவியில் சுகம் கிடைக்க வேணும்னு சொன்னா, நம்மளுக்கு உள்ளத்தின் ஆவியின் பாதுகாப்பு வேணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையின் பாதுகாப்பு வேணும்னு சொன்னா, நம்ம நோக்கி பார்க்கிற இடம் கரெக்டா இருக்கணும். நம்ம நோக்கி பார்க்கிற இடம் கர்த்தருடைய சமூகமா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு நம்ம விலகி போயிட்டோம்னு சொன்னா பாதுகாப்பு நமக்கு இல்லை. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நொறுக்கங்கள், உள்ளத்தில் காயங்கள், எதிரிகள் நம்மளை கொல்ல வரும்போது, அநேக காரியங்கள் நம்மளை நிந்திக்கும் போது, அவமானங்கள் சந்திக்கும் போது, பிரச்சனைகள் சந்திக்கும் போது, நம்ம பார்க்கிற இடம் உண்மையான இடமா இருக்கணும். கர்த்தரையே நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, நிம்மதி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. பக்கத்தில் யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை நாம நோக்கி பார்க்கும் போது அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நம்ம பற்றி கொள்வோம். உள்ளத்தின், இருதயத்தின், ஆவியின் சுகத்தை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். தாவீது இந்த சூழ்நிலையில் இருக்கும் போது 5ஆம் வசனம், 57ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்த்திருப்பதாகன்னு கர்த்தரை துதிச்சாரு. நம்ம அநேக பாடுகள் மத்தியில் இருக்கும் போது கர்த்தரை பார்த்து கர்த்தரை துதிக்க வேணும். கர்த்தரே உமக்கே மகிமை, நீரே நல்லவர், உம்மாலைதான் செய்ய முடியும். உம்முடைய மகிமை தான், உம்முடைய மகிமை நம்ம கர்த்தரை துதிக்க வேணும். உம்முடைய மகிமை உயர்த்திருப்பதாக, பூமி அனைத்தின் மேலும் உயர்த்திருப்பதாக நம்ம கர்த்தரை துதிக்கும் போது, போற்றி புகழும் போது கர்த்தர் நமக்கு வரும் ஆசீர்வாதங்களை நாம பெற்றிக்கொள்வோம்.
121 சங்கீதத்திலையும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம கண்களை ஏறெடு பார்த்த இடம் கரெக்டாக இருக்கணும். அது அப்படி இருந்தாதான் தினந்தோறும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சமூகம் நம்மில் இறங்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம நிலைத்து இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியமா இருக்கிறது. முக்கியமான காரியம் என்னதென்று நாம அறிந்திருந்து கர்த்தரை நம்ம இன்னும் நெருங்கி கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கையை நடந்தா கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். யோபுவின் வாழ்க்கையில சோதனைகள் மத்தியில யோபு கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது டபுள் மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாரு. அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும், உங்க வாழ்விலும் என் வாழ்விலும் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நம்மனால எதிர்பார்க்கவே முடியாத, நம்மனால நினைக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் செய்தது பின்பு இப்படி நடந்ததுன்னு நம்மனால யோசிக்கவே முடியாத காரியத்தை கர்த்தர் நம்மளுடைய சிந்தையினால சிந்திக்க முடியாத காரியங்களை உங்க வாழ்விலும் என் வாழ்விலும் செய்வாரு. இன்றைய தினம் வரைக்கும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் உங்களை வழி நடத்துவாரு, பாதுகாப்பு கொடுப்பாரு. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நின்று கர்த்தரையே நாம தாவீதின் வாழ்க்கையில, தாவீது இருதயத்தின் நொறுங்கி இருக்கும் போது துதிக்கிறது போல நாமளும் கர்த்தரை துதிப்போமானா உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, என்னையும் ஆசீர்வதிப்பாரு, அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவை, ஆலோசனை கர்த்தரை, சமாதான பிரபுவை, எனக்காக உயிரையே கொடுத்தவரே, ஆண்டவரே, அன்புள்ள தேவனை, சகலத்தை படைத்தவரே, ஆண்டவரே, வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடின்னு சொன்ன பெரிய கர்த்தரை உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. நித்திய பிதாவை, இன்றைய நாள் உம்மை நோக்கி பார்க்கிற இருதயம், ஒவ்வொரு இருதயங்களை நீ நோக்கி பாரும், ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய பாதுகாப்பை உம்முடைய சமூகத்தில் இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையின் ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஊழிய பாதைகளை நீ நடத்தும் ஆண்டவரே. தினந்தோறும் நடக்க வேண்டிய பாதைகளை நீ நடத்தும் ஆண்டவரே. இயேசுவை அநேக பேர் உம்முடைய சாட்சியாக உலகம் முழுவதும் இருக்க நீ ஆசீர்வதியும் வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தேவனே. ஆமென்.